மத்தேயு 27:9-10 இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இந்த 30 வெள்ளிக்காசு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அதிலே சம்பாதித்த 30 வெள்ளிக்காசு அது திரும்ப தேவ ஆலயத்தில் யூதாசால் எரியப்பட்டது. அந்த காசில் ஒரு வெளிநாட்டை சார்ந்தவர்கள் வழிப்போக்கர்கள் இறந்துவிட்டால் அவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு நிலத்தை வாங்கினார்கள். அதற்கு இரத்த நிலம் என்று பேர் தானா வந்துச்சு. இந்நாள் வரைக்கும் அந்த நிலம் இரத்த நிலம் எனப்படுகிறது. 8ஆம் வசனம் பேரே இரத்த நிலம்தான். ஏன்னா ஒரு இரத்தத்தை காட்டி கொடுத்து, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தை காட்டி கொடுத்து வாங்கப்பட்ட நிலம். அதனால் வந்த பணத்தால் வாங்கப்பட்ட நிலம். அது தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது. எரேமியாவிலே அது மறைமுகமாக பூடகமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியாவிலே தான் கருத்தாக குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள். அந்த நிலம் ஒரு குயவனுடைய நிலம். குயவன் மண்பாண்டம் செய்வதற்கு மண் எடுக்கிற ஒரு நிலம். அது மண் எடுத்து பள்ளமாக இருக்கும். இனிமேல் எடுப்பதற்கு மண் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் தான் களிமண் இருக்கும். அதுக்கப்புறம் களிமண் இருக்காது. வேற மண் வந்துடும் அல்லது பாறை வந்துடும். அதுக்கப்புறம் குயவனுக்கு அந்த நிலம் தேவையில்லை. ஊருக்கு வெளியே இருக்கு. ஆகவே அது பள்ளமாக இருந்த நிலம் பரவாயில்ல. பள்ளமாக இருந்தால் ரொம்ப சுலபம். வெளிநாட்டில் இருந்து வந்த வழிப்போக்கர்களை அடக்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபம். அதை அவர்கள் குறைந்த விலைக்கு பணம் கொடுத்து வாங்கினார்கள். அது ஒரு பழைய கணக்கீடு சொல்கிறது. ஒரு 50 ஆண்டுக்கு முன்னால் உள்ள ஒரு கணக்கீடு. 30 வெள்ளிக்காசு என்பது 3900 அமெரிக்கன் டாலர். ஏறக்குறைய 3,20,000 ரூபாய். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால. இன்றைக்கு அதனுடைய மதிப்பு குறைஞ்சபட்சம் ஒரு 30 லட்சமாவது இருக்கும். அந்த பணத்திற்கு ஒரு ரொம்ப கொச்சை பாஷையிலே சொல்வதாக இருந்தால் அனாதை சடலங்களை அடக்கம் செய்வதற்கு ஒரு கல்லறை தோட்டத்தை வாங்கினார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தில் அதெல்லாம் சொல்லப்படலை. தீர்க்க தரிசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயம் 30 வெள்ளிக்காசு. யாருக்கு கிரயம் சொல்லப்பட்டிருக்கு? எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு? யாரிடத்திலே அதை வாங்கினார்கள்? குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள். யாரிடத்திலே வாங்கினார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக வாங்கினார்கள் சொல்லப்படலை. வழிப்போக்கரை அடக்கம் பண்ணுவதற்காக வாங்கினார்கள். அந்த நோக்கம் சொல்லப்படலை. யார் வாங்கினார்கள் சொல்லப்படலை. பிரதான ஆசாரியர் அதை வாங்கினார்கள். அவர்கள் பேர் அங்கே சொல்லப்படலை. யார் வாங்கினார்கள் சொல்லப்படலை. என்ன நோக்கம் சொல்லப்படலை. யார் சம்பாதித்த பணம் சொல்லப்படலை. 3 தகவல் இல்லை தீர்க்க தரிசனத்தில். 3 தகவல் இருக்கு. யாரை விற்று வாங்கினார்கள், யாரை காட்டி கொடுத்து வாங்கினார்கள், எவ்வளவு வாங்கினார்கள், யாரிடத்துல வாங்கினார்கள். 3 தகவல் இருக்கு. 3 தகவல் இல்லை. தீர்க்க தரிசனம்னாலே அப்படிதான். இதுல மொத்தம் 6 தகவல் இருக்கு. இந்த நிலத்தை வாங்கினதுல 6 தகவல் இருக்கு. 3 தகவல் தான் தீர்க்க தரிசனத்துல இருக்கு. முன்னறிவிப்புல 3 தான் இருக்கு. 3 இல்லை. 4வதா ஒன்று சேர்க்கலாம். அதுக்கு பேர் இரத்த நிலம் என்று பேர் வைத்தார்கள். அதுவும் தீர்க்க தரிசனத்தில் இல்லை. 3 தகவல் இருக்கு. 4 தகவல் இல்லை. மொத்தம் 7 தகவல்ல 3 தான் தீர்க்க தரிசனத்தில் இருக்கு. தீர்க்க தரிசனத்தில் எல்லாமே ஆண்டவர் சொல்லிடுவாரு அப்படின்னு நினைக்காதீங்க. சிலர் வெளிப்பாட்டில் மொபைல் ஃபோன் நம்பர்லாம் சொல்கிறாங்க, வாகன நம்பர்லாம் சொல்கிறாங்க. அது சொல்ல முடியும். அது ஒன்றும் முடியாத காரியம் இல்லை.
அறிவை உணர்த்தும் வசனம், வேர்ட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு ஒரு வரம் இருக்கு, வெளிப்படுத்தலின் வரம். அந்த வரத்துக்குள்ள கொஞ்சம் மூழ்குனா எல்லாத்தையும் சொல்லிடலாம். இது ஒரு பெரிய முடியாத காரியம் இல்லை. ஆனா நடக்க போறதுல எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. நடக்கிறத எல்லாத்தையும் கூட சொல்லிடலாம். அது அவசியம் இல்லை. எல்லாத்தையும் சொல்றது அவசியம் இல்லை. 1-2 அடையாளத்துக்காக, அவர்கள் விசுவாசத்தை தூண்டுவதற்காக சொல்லலாம். எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம். நடக்க போறத 7-3 தான் ஆண்டவர் முன்னறிவிக்கிறார், வெளிப்படுத்துகிறார். 4 மறைச்சிட்டார். நான் வெளிப்பாடுகளை ரொம்ப விரும்புகிறவன். அதற்காக ஏறக்குறைய 45 வருஷமா ஜெபிச்சிட்டு இருக்கேன் வெளிப்பாடுகளுக்காக. இன்றைக்கு அந்த வெளிப்பாடுகள் ஓரளவுக்கு கர்த்தர் எனக்கு தருகிறார். என்னை அறிந்தவர்கள் அதை அறிவார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன், அதற்காகவே என்னிடத்திலே வருகிறவர்கள் ஒரு கூட்டம் உண்டு. தீர்க்க தரிசனத்திற்காகவே என்னை நாடுகிற ஒரு கூட்டம் உண்டு. ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட மாட்டார். சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருவார். எந்த பொண்ணை கட்டணும், போட்டோ, எவ்வளவு உயரமா இருப்பா, எந்த ஊரு, எல்லாத்தையும் சொல்லிடுவார்னு நினைக்கிறாங்க. அப்படி சொல்ல மாட்டார். சில தகவல்களை சொல்லுவார், சில தகவல்களை சொல்ல மாட்டார். அதுதான் எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடு. எந்த தீர்க்கதரிசியாலும் சொல்ல முடியாது. 100க்கு 100 எல்லா தகவல்களையும் யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா அந்த 3 போதும். 7-3 போதும். அவர் நமக்கு எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிற வெளிப்பாடுகள், அவர் பாதிதான் சொல்றாரு, அது போதும். நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக 2 காரணங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதில்லை. ஒன்று, நாம் விசுவாசிப்பதற்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் என்ன, விசுவாசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நாம் விசுவாசிப்பதற்கு. இன்னொன்று, நமக்கு எல்லாமே தெரிந்து விட்டால் சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். வாழ்க்கையில சஸ்பென்ஸ் இல்லாம போயிடும். நமக்காக சில விஷயங்களை அவர் மறைக்கிறார். சில விஷயங்களை பிசாசுக்காக மறைக்கிறார். பிசாசுக்கு எல்லாம் தீர்க்க தரிசனத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டா பிசாசு எல்லாத்தையும் கேட்டுருவான். அவன் அதற்காக எல்லா தடைகளையும் உண்டாக்குவான். சில விஷயங்களை சொல்லி சில விஷயங்களை மறைச்சிட்டா பிசாசால எல்லாத்துக்கும் பாதியை தான் தடை செய்ய முடியும், பாதியை தடை செய்ய முடியாது. பிசாசுக்கு மறைப்பதற்காகவும் ஆண்டவர் பாதி விஷயங்களை எதிர்காலத்தை குறித்து வெளிப்படுத்துவதில்லை. ஆகவே வெளிப்படுத்தல்களை, தீர்க்க தரிசனங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் தீர்க்க தரிசனங்களை 100க்கு 200% விசுவாசிக்கிறேன். வெளிப்படுத்தல்களை 100க்கு 200% விசுவாசிக்கிறேன். அதை நானும் என் வாழ்க்கையில செய்கிறேன். ஆனாலும் நம்முடைய எதிர்காலத்தை ஆண்டவர் சுவையானதாக, விசுவாசத்துக்குரியதாக, பிசாசினிடமிருந்து பாதுகாக்கப்பட்டதாக வைத்திருக்கிறார். ஆமென்.